ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். ஸோ முத்துக்குமரன், ஜெஃப்ரி, பவித்ரா இவங்க 3 பேர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக நேற்று டாஸ்கில் எல்லாருமே சூஸ் பண்ணியிருக்காங்க. முத்து ஓகே, பவித்ரா கண்டிப்பாக ஓகே, பட் ஜெஃப்ரி என்ன கேட்டகரியில் வந்தாருங்கிறது தெரியல. ஏன்னா ஜெஃப்ரி ஃபேர் ப்ளே பண்ணல, பட் ஸ்டில் அவங்க ஜெஃப்ரியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரி இந்த வீட்டில் எல்லாருக்கும் செல்ல பிள்ளைங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதில் கேப்டன்சி டாஸ்க் நடந்திருக்கு. கேப்டன்சி டாஸ்க் நடந்ததில் முத்துக்குமரன் வந்து சரியாக ப்ளே பண்ணாமல் இருந்திருக்கார் போல இருக்குது. பவித்ராவுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி ஏதோ இந்த கேமை ப்ளே பண்ணியிருந்திருக்காரு. ஸோ பிக் பாஸ் வந்து செம்மையாக ரோஸ்ட் பண்ணிட்டார் போல இருக்குது முத்துவை செம்மையாக ரோஸ்ட் பண்ணி கேப்டன்சி டாஸ்க்கையும் பாதியிலேயே அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன டாஸ்க்கு, என்ன மாதிரி டாஸ்க்கு, முத்து என்ன தப்பு பண்ணார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரியலை. பட் முத்து வந்து பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துருக்காரு. விட்டு கொடுத்ததில் பிக் பாஸ் செம்ம காண்டாயிட்டார் போல இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் முத்து மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் இருந்ததுன்னா லாஸ்ட் வீக் ஏன் அந்த மாதிரி டாஸ்க் வச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. மேபி அப்போ கூட முத்துக்கு சிம்பத்தி வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாங்க. எனக்கு கூட அது மனசில் இருந்துச்சு. முத்துக்கு ஒரு சிம்பத்தி இருக்கட்டும், முத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்காருன்னு எனக்கும் ஒரு மைண்டில் தோணுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வீக் வந்து அவங்க பவித்ரா பாவம் 5 வீக் வந்துட்டு கேப்டன்சியில் தோத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க விட்டு கொடுக்கறது மாதிரி முத்து ஏதோ பண்ணியிருப்பார் போல இருக்கு. என்ன டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு இன்றைக்கி நம்ம எபிசோட் பார்க்கும்போது தான் தெரிய வரும். இருந்தாலும் பிக் பாஸ்டர் செம்ம ரோஸ்ட் வாங்கியிருக்காரு முத்துக்குமரன். அதுதான் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்ச உடனே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.